விளம்பரம் வேண்டாம், விளக்கம் வேண்டும், உண்மையை உரத்து பேசுவோம். இது அரசியல் விவாதம் அல்ல, ஒரு மனித உயிர் பறிபோனது பற்றிய ஒரு பதிவு. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியரான, பகுதி நேர ஆசிரியரான திரு கண்ணன் இன்று நம்மிடையே இல்லை. அவர் தன்னுயிரை தானே மாய்த்து கொண்டதாக செய்திகள் சொல்கின்றன. ஆனால் அப்படி சொல்வது தவறு. தமிழக அரசு வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அவர் தன் உயிரை தானாக மாய்த்து கொண்டார். அப்படியானால் தமிழக அரசு தான் இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். தமிழக அரசு தான் இந்த முடிவை எடுப்பதற்கு அவரை தூண்டியிருக்கிறது. சுமார் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் தற்போது பணிபுரிந்து வருகிறார்கள். 2021 தேர்தல் வாக்குறுதியிலே அவர்களை பணிநிரந்தரம் செய்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்கள் அரசால் உதாசீனப்படுத்தப்படுவதால் மனமுடைந்த திரு கண்ணன் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். 15 ஆண்டு கால உழைப்பிற்கு பிறகும் பணிநிரந்தரம் செய்யப்படாதது யாருடைய பொறுப்பு? இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? சம்பந்தப்பட்ட அமைச்சரா அல்லது முதலமைச்சரா? யார் பொறுப்பேற்பது? அரசு அறிவித்துள்ள 2,500 ரூபாய் ஊதிய உயர்வு என்பது ஒரு தனி மனிதனின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள போதுமானதா? அந்த 2,500 ரூபாயோடு 12,500 ரூபாய் சேர்த்தால் 15,000 ரூபாய் வைத்துக் கொண்டு பள்ளிக்கல்வி அமைச்சர் தனது ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா? கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரங்களுக்கும் தேர்தல் கால இலவசங்களுக்கும் செலவிடக்கூடிய தமிழக அரசால் 15 ஆண்டுகளாக போராடி வரும் இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு மனம் வரவில்லையே, ஏன்? பணி நிரந்தரம் அறிவிக்கப்படாத ஏமாற்றத்தில் மரணமடைந்த திரு கண்ணன் அவர்களின் இழப்பு என்பது இந்த ஆட்சியின் அலட்சியத்தால் நடந்த படுகொலை. விளம்பர பலகைகளில் சிரிக்கும் முகங்களை விட கண்ணன் போன்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் கண்ணீர் கோரமானது. இனி ஒரு உயிர் போவதற்குள் எஞ்சியிருக்கக்கூடிய 12,000 ஆசிரியர்களை உடனடியாக பணிநிரந்தரம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் கேட்பது இதைத்தான். உங்களுக்கு விளம்பரம் முக்கியமா அல்லது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது முக்கியமா? இது என் கருத்தல்ல, மக்களின் கேள்வி. விளம்பரம் வேண்டாம், விளக்கம் வேண்டும், உண்மையை உரத்து பேசுவோம்.